கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஆன்சர்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட டாப் கெய்னர், அப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக், இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாக்கையும் நீங்கள் வாங்குங்க விற்றுருங்க அப்படின்ற எந்த விதமான சஜஷனும் கிடையாது. முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். ஒரு லாங் டேர்ம் பண்ணுறதுக்கும் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் நம்ம தனித்தனியாக டிமேட் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டோம்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏஞ்சல் ஒன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி லாங் டேர்ம் பண்ணணும் அப்படின்னா அலைஸ் ப்ளூ ரொம்ப செக்யூராகவே இருக்கும். ஓகே, இந்த ரெண்டு ப்ரோக்கரேஜோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களோட உங்களுக்கு தேவையான டிமேட் அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டையும் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணிடுவோம். ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் உங்களுக்கு கேண்டிலே வரலாம்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு அப்படியே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு நல்ல விஷயம், மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஸோ நிறைய ஸ்டாக் வந்து இப்போ பிரேக் அவுட்லாம் கொடுத்துருக்கு. லார்ஜ் கேப் ஸ்டாக்லாம் நிறையா மூவ் ஆகிருக்கு. ஓகே, பேங்க் நிஃப்டி, அதாவது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 170 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மேலே போயிருக்கு. ஸோ 26, அதாவது இதோட ஆல் டைம் ஹை நியரில் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமே ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணும் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை நம்ம பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 414 பாயிண்ட்ஸ் 414 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ மேலே தான் போயிருக்கு. வெறித்தனமாக ஏறிக்கிட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, பேங்க் நிஃப்டி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மூவ். ஸோ ஒரு ரிஜெக்ஷன்லாம் பெரிய லெவலெல்லாம் வரல. ஸோ இங்கேருந்து இந்த பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட் நம்ம கொடுத்தது 60,000. ஸோ இந்த 60,000 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் இஸ் வெரி வெரி ஹை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம மிட் கேப் நிஃப்டியையும் ஒன்ஸ் பார்த்துருவோம். மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 180 பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு புல்லிஷில் தான் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்லாம் உங்களுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ரிலையன்ஸாக இருக்கட்டும், ரிலையன்ஸ்லாம் நம்ம ரீசெண்டாக தான் கொடுத்துருந்தோம். ஓகே, இப்போது மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னா, 2 ரீசன் சொல்லியிருந்திருப்பேன். ஒன்று, இந்த ப்ரீவியஸ் 13,051 அப்படின்ற இந்த பாயிண்ட்ஸுக்கு வந்துட்டு அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை அப்படின்னா அப்படியே கூட மேலே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ டெய்லியில் பார்க்கும்போது இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 13,481 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் அப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஸ்டைலாம் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டைலாம் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 7% வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று கூட இது வந்து ஆல்ரெடி நம்ம 2-3 டைம் வந்து உங்களுக்கு ஸோ இதை பற்றி நம்ம சப்போர்ட்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே இந்த சப்போர்ட்டில் கொடுத்துருந்து இப்போ இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்த டார்கெட்டெல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் இப்போ ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது. ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நான் நேற்றுக்கு என்ன பேசியிருந்திருப்பேன் அப்படின்னா, ஒன்று பிரேக் அவுட்டாக வாங்கணும், இல்லை சப்போர்ட்டாக வாங்கணும். ஸோ இந்த சப்போர்ட், அதாவது இந்த ரீடெஸ்ட் வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஒரு கரெக்டான ரீடெஸ்ட் அப்படின்னு தெரியலை அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதே மாதிரி நான் சொன்ன அதே ஸ்டாண்டில் தான் இப்போவும் இருக்கேன். ஸோ இதை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த ப்ரீவியஸ் கையை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் பிரேக் அவுட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் நம்ம வச்சுக்கலாம். இந்த 1858க்கு கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் இதோட ப்ரீவியஸ் ஹை 2657 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம புதுசாக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்க பிரேக் அவுட் ஸ்டாக்குக்கு அப்படியே ஃபண்டமெண்டல் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு 8 மணிக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன ஸ்டாக்லாம் பார்த்துருக்கோமோ, அதாவது இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்குக்கு நம்ம பார்க்கலாமா வேணாமான்றதை அதுக்கப்புறமா கொஞ்சம் யோசிப்போம். இந்த மிட் கேப் ஸ்டாக், ஸ்மால் கேப் ஸ்டாக்குக்கெலாம் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபண்டமெண்டலுக்குனே தனியாக ஒரு வீடியோ போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த டெக்னிக்கலாக நம்ம எப்போயும் டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டும், செகண்ட் வீடியோ ஃபண்டமெண்டல் ரிலேட்டிவான வீடியோ போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதையும் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஷெட்யூல் எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்றத நம்ம யோசிப்போம். ஓகே கமின்ஸ் இந்தியா நம்மளோட டாப் கெய்னர் 3% உங்களுக்கு என்ன இருக்குன்னா மேலே போயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்காம நம்ம இந்த வீடியோவில் இப்போ கமின்ஸ் இந்தியா வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம்னா, இந்த வீடியோவுக்கு கீழேயே கமின்ஸ் இந்தியா வந்து அனாலிசிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வீடியோவை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்டாக்கை வந்து நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணலாம், தேவையானதை உங்களுக்கு என்ன ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நிறையா டைம் அந்த மாதிரி வந்திருக்கு. நான் ரிப்பீட்டடாக ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து நம்ம ரிப்பீட்டடாக நம்ம என்ன பண்ணலாம், அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ ஒரே ஸ்டாக்கை பல தடவை நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ண முடியாது, அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்காது இல்லையா? ஓகே, இப்போ இந்த கமெண்ட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஹிட் பண்ணிவிட்டு அகைன் அதுக்கப்புறம் என்னாகும், உங்களுக்கு ஃபர்தர் ஃபால் வரலாம், இல்லை அதையும் உடச்சி மேலேயும் போகலாம். ஓகே, நம்ம டார்கெட்டில் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்துருப்போம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ஃபெடரல் பேங்க். இந்த ஃபெடரல் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே இப்போ என்ன ஆகிட்டுருக்குன்னா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல் டைம் ஹைக்கு மேலே பார்த்திங்கன்னா தெரியும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்துருப்போம். ஸோ இப்போது கூட நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போது இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இப்போ பிரேக் அவுட்டில் கன்சிடர் பண்ணலாம். என்ன ஒரு சின்ன ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எஸ்எல் கொஞ்சம் கூட கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் தான் உங்களுக்கு வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ எஸ்எல் வந்து இந்த ஜோனில் தான் நம்ம வச்சுக்கிறணும். டார்கெட் பொறுத்த வரைக்கும் 247 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து இப்போ பிரேக் அவுட் வந்து இப்போ தான் கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த கேண்டில் பார்க்கும்போது பிரேக் அவுட் ஆகும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக உடச்சிருக்கு, அதனால் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பேசியிருந்திருப்போம். அதே சமயத்தில் இப்போது கிளியர் கட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இப்போ பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதோட டார்கெட்டையும் நம்ம பார்த்துட்டோம், எஸ்எல் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆனந்தராஜ். இந்த ஆனந்தராஜை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டாப் கெய்னர் அண்ட் இது இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலை. ஸோ அதே சேம் டைம் இந்த ஸ்டாக் இங்கேருந்து, அதாவது இந்த ப்ரீவியஸ் ஹைலேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இஸ் வெரி வெரி ஹை. ஸோ இங்கேருந்து இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டு தான். ஸோ அதாவது இந்த ட்ரெண்ட் லைன், ஒரு நிமிஷம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன் தான். இங்கேருந்து மேலே பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. ஒருவேளை இதை உடச்சிச்சு அப்படின்னா இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ இதை உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி லோ, ரொம்ப 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 கம்மி. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகலாம். ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் ஸ்வான் கார்ப். இந்த ஸ்வான் கார்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்குக்கு இது வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மல்டிபிள் டைம் என்ன இருக்கும், இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உங்களுக்கு ஹிட் பண்ணிவிட்டு, ஸோ ஒவ்வொரு தடவையும் ஸோ இந்த ஜோன், ஸோ இந்த ஜோன், ஸோ இது எல்லாமே என்ன இருக்கும், உங்களுக்கு இங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் வந்திருக்கு. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இஸ் வெரி வெரி ஹை. ஸோ சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து நல்லா பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 490 அப்படின்றது ஃபஸ்ட் டார்கெட் ஆகும். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் டார்கெட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எஸ்எல் பார்த்துடலாம். எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து வீக் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதையும் தாண்டி இந்த ப்ரீவியஸ் லோ இருக்கு இல்லையா, ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு எஸ்எல்லை கொடுத்துட்டு நம்ம வெளியில்
கண்ணை மூடிட்டு வெளியில் வந்துடலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சு அப்படின்னாவே என்னாகும், உங்களுக்கு வீக்காக இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் லோவையும் கட் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாக் ஃபர்தர் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அது 410 உடச்சிச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம என்ன பண்ணலாம், எஸ்எல்ஐ கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது நான் ரெட்டாக மாற்றிக்கிறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு செகண்ட் டார்கெட். ஸோ இங்கே வரைக்கும் வர்றதுக்கு இதை உடச்சிச்சின்னா மேலே வரும். ஸோ உடச்சி மேலே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இஸ் வெரி வெரி ஹை. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் ஸ்வான் கார்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை எங்கேயோ இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 789 தான் இதோட இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஃபால் ஆகிருக்கு, விழுந்திருக்கு. இப்போ ஒரு சைட்வேஸ் மாதிரி போயிட்டு இன்னும் புல் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் வெல்ஸ்பூன் கார்ப்பரேஷன். இந்த வெல்ஸ்பூன் கார்ப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டில் இருந்து ஒரு நல்ல புல் பேக்கை இந்த ஸ்டாக் வந்து கொடுத்துருக்கு. ஒரு 3% வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ஸோ புல்லிஷ் கேண்டல் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அப்படி போகும்போது ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹைலேருந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனை இப்போ உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 டைம்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்களேன். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துட்டு இதை உடச்சி மேலே போக முடியல. அகைன் மறுபடியும் என்னாச்சு, ஒரு சைட்வேஸ் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, ட்ரை பண்ணியிருக்கு, முடியல. அகைன் மறுபடியும் டவுன்ஃபால், திரும்பவும் ஹிட் பண்ணியிருக்கு, முடியல. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா இது 4th டைம். இது 1 2 3. ஸோ இந்த டைம் வந்து 4th டைம். இதை உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இஸ் வெரி வெரி ஹை. ஸோ அதனால் இதை உடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த 925 இதுதான். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக இதை வச்சுக்கலாம். ஸோ அதுவும் இல்லைனா இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம், இதோட ப்ரீவியஸ் ஹையையும் நம்ம செகண்ட் டார்கெட்டாகவும் வச்சுக்கலாம். இந்த ஜோன் தேர்டு டார்கெட்டாக இந்த ட்ரெண்ட் லைன், இதை நம்ம தேர்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ப்ரீமியர் எனர்ஜி. இந்த ப்ரீமியர் எனர்ஜி நம்ம நேற்றுக்கே பார்த்துருப்போம். இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நேற்றுக்கே ஒரு லாங் ரிஜெக்ஷனோட உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து மேலே நல்ல ரேலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா டவுன் சைடில் வந்திருக்கு. நல்ல ஒரு ரிஜெக்ஷனோட இந்த ஸ்டாக் இந்த கேண்டில் இருக்குது. ஆனாலும் இந்த கேண்டில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேண்டிலாக தான் இருக்குது. பட் ரிஜெக்ஷன் ஆயிருந்தாலுமே கூட நம்ம இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணட்டும். ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா ஸோ பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2 டார்கெட் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட்டை உடனே ஹிட் பண்ணாலும் கூட செகண்ட் டார்கெட் உங்களுக்கு 1250 உங்களுக்கு செகண்ட் டார்கெட். ஸோ தேர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹை 1374 இருக்குது. ஸோ நல்ல பிரேக் அவுட்டில் நம்ம எடுக்கிறது இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு எடுக்கிறதா ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கட்டும். சப்போர்ட்டில் யாராவது எடுத்துருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டாக் கோஃபோர்ஜ். இந்த கோஃபோர்ஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன். இந்த ஹேண்டில் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த வந்து கப். ஸோ உங்களுக்கு இந்த கப்பு வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாக தெரியும். ஸோ கப்பு பட் வித் உங்களுக்கு ஹேண்டில். இந்த ஹேண்டில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் அவுட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு நேற்று ஒரு 4% வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்டாக இருக்கும். ஸோ பிரேக் அவுட் கிளியர் கட்டாக கொடுத்துருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை. இந்த அதாவது இதான் ஆல் டைம் ஹையும் இல்லை, ஆல் டைம் ஹையில் ப்ரீவியஸ் ஹைன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, கோஃபோர்ஜை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆல் டைம் ஹை. உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆல் டைம் ஹை. செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கப்போட டார்கெட் இந்த 2150 அப்படின்றது உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஒருவேளை ரீடெஸ்ட் எடுத்தாலும் இந்த ஹேண்டிலோட ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்கு இல்லையா, அதாவது இங்கே. ஸோ இந்த ரெட் லைன் இங்கே வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இஸ் வெரி வெரி ஹை. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோனில் தான் நம்ம வைக்கணும்.
ஓகே, டார்கெட் பார்த்துட்டோம், கிளியர் கட்டாக உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் அசோக் லைலாண்ட். இந்த அசோக் லைலாண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கப் உங்களுக்கு என்ன இருக்குன்னா பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்கு. நம்ம ஆல்ரெடி இது பிரேக் அவுட் கொடுக்கும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்துருப்போம். ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது இந்த ஜோன், ஸோ இந்த 134 இருக்கு இல்லையா, இதை பிரேக் பண்ணி மேலே போகும்போதே நம்ம கொடுத்துருந்தோம். மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் மேலே இருக்குன்னா டவுன் சைடில் வந்துருச்சு. ஸோ டவுன் சைடில் வந்திருந்தாலுமே கூட இப்போ கரெக்டாக ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கு. இப்போ கரெக்டாக நேற்றுக்கே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு. இப்போது ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுனால இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஃபர்தர் மேலே ரேலி கொடுக்குறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ மேலே தான் போக போகுது இந்த ஸ்டாக்கு. டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 150 வரைக்கும் போகும். 150 இதோட இந்த கப்போட டார்கெட். இதோட ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஜோனில் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 131 அப்படின்றது இந்த ஜோன் இருக்கு இல்லையா, 131 அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு முக்கியமான சில ஸ்டாக்குகளோட அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு 12 o'clock நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்சால் அதுக்கு முன்னாடியே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த பிஎஸ்பி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது என்ன இருக்குன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸை வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ அது பிரேக் அவுட் இல்லை. உங்களுக்கு இதை நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் உங்களுக்கு அதை ஷோ பண்ணுறேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.